இந்து மனத்திற்கும் ஐரோப்பிய மனத்திற்கும் வேறுபாடு உள்ளது. மேலை நாட்டு முறையில் தனிப்பொருளை ஆராய்ந்து பொதுமை அடையப்படுகிறது. இந்தியாவில் இதற்கு மாறான முறை பின்பற்றப்படுகிறது. உபநிடதங்களில் போல் தத்துவ நுண்மை வேறெங்கும் இல்லை. அவை உங்கள் புலன்களை கடந்து சூரியனையும் நட்சத்திரங்களையும் கடந்து எல்லையற்ற மடங்கு நுண்மைக்கு உங்களை அழைத்து செல்லும். முதலில் இறைவன் புலன்கள் சம்பந்தப்பட்ட நுண்மையாக வர்ணிக்கப்படுகிறார். அதாவது அவரது பாதங்களே பூமி, அவரது தலையே விண்ணுலகம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் இது குரு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை வெளிப்படுத்தவில்லை. அவர் இதனை முதலில் சீடனுக்கு சொல்லிவிட்டு பின்னர் அனைத்திற்கும் அப்பாலுள்ள மிக உயர்ந்த கருத்தை படிப்படியாக அவனுக்கு கொடுக்கிறார். அந்த கருத்து மிக உயர்ந்ததாக இருப்பதால் அவரால் அதனை உடன்பாட்டு முறையில் சொல்ல முடியவில்லை. எனவே உருவகமாக கூறுகிறார். ஒரே மரத்தில் இரு பறவைகள் அமர்ந்திருக்கின்றன. அவற்றின் இறக்கைகள் மிகவும் அழகாக உள்ளன. அந்த பறவைகள் எப்போதும் சேர்ந்தே இருக்கின்றன, சேர்ந்தே வாழ்கின்றன. அவற்றுள் ஒன்று அந்த மரத்திலுள்ள பழங்களை உண்கிறது, மற்றொன்று எதையும் உண்ணாமல் அதை பார்த்தவாறே உள்ளது. நமது உடம்பிலும் இரு பறவைகள் உள்ளன, அவையும் சேர்ந்தே இருக்கின்றன. அவை இரண்டின் உருவமும் ஒன்று போலவே உள்ளன. அவற்றின் இறக்கைகளும் அழகாக உள்ளன. அவற்றுள் ஒன்று மனித ஆன்மா, அது பழங்களையெல்லாம் சுவைத்தபடி உள்ளது. மற்றொன்று இறைவன், அவர் நமது உடலில் உறைகிறார். அவரே நமது ஆன்மாவின் ஆன்மா. அவர் நற்பலன்கள் தீய பலன்கள் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. சாட்சியாக நின்று அவற்றை பார்க்க மட்டுமே செய்கிறார். ஆனால் மற்ற பறவையான மனிதன் தன்னை பலவீனன் என்றும் சிறியவன் என்றும் அற்பன் என்றும் கருதுகிறான். எல்லா விதமான பொய்களையும் சொல்கிறான். நான் ஆண், நான் பெண், நான் சிறுவன், நான் நன்மை செய்வேன், நான் தீமை செய்வேன், நான் சொர்க்கத்திற்கு போவேன் என்று ஏதேதோ கூறுகிறான். ஜன்னி கண்டவன் போல் உளறுகிறான், செயல்படுகிறான். அவனது நோயின் அடிப்படை என்னவென்றால் பலவீனம். அதன் காரணமாகவே அவன் எவ்வளவோ துன்புறுகிறான். தன்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்றே அவன் கருதுகிறான். அவன் சாதாரணமானவன். அவனை யாரோ தேவர்களும் தேவதைகளும் ஆள்கிறார்கள். அவனுக்கு மகிழ்ச்சி என்பதே இல்லை. அதே மனிதன் இறைவனை காணும் போது, யோகியாகும் போது, மற்றொரு பறவையாகிய இறைவன் தன் மகிமையில் தானே திளைத்து வீற்றிருப்பதை காண்கிறான். இறைவன் என்று நான் அழைத்தது என் மகிமையே. என்னை சிறியவனாக எண்ணிக்கொண்டு துன்பத்தில் உழன்றது வெறும் மாயை. அப்படி ஒன்றே கிடையாது. நான் ஒருபோதும் ஆணாகவோ பெண்ணாகவோ வேறு எதுவுமாகவோ இருந்ததில்லை. இவ்வாறு உணர்ந்து அவன் துன்பத்திலிருந்து விடுபடுகிறான். அந்த பொன்னிற பறவையை, இறைவனை, பிரபஞ்சத்தின் தலைவனை கண்ட மகான் இன்ப துன்ப செயல்களாகிய மாசுக்களிலிருந்து விடுபடுகிறார். நற்செயல்களும் தீய செயல்களைப் போலவே மாசு உடையதுதான். இந்த நிலையை அடைந்த பிறகு அவர் மேலான சமத்துவ நிலையை அடைகிறார். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆன்மா நானே. எல்லா ஆன்மாக்கள் மூலம் ஒளிர்பவன் நானே. ஆண், பெண், பசு, நாய், மற்ற மிருகங்கள், பாவம், பாவி, துறவி, அரசன் எல்லோரிலும் இருப்பவன் நானே. எங்கும் நிறைந்திருப்பவன் நானே என்பதை அந்த மகான் உணர்கிறார். அதை உணர்ந்து மௌனியாகிறார். அவர் யாரையும் விமர்சிப்பதில்லை, யாரையும் ஏசுவதில்லை, யாருக்கும் தீங்கு நினைப்பதில்லை. அவரது ஆசைகள் எல்லாம் ஆன்மாவில் ஒடுங்கிவிட்டன. இத்தகைய ஞானிகள் பிரம்மத்தை தவிர வேறு எதையும் காண்பதில்லை. இதுவே மேலான பிரம்ம ஞானத்தின் அடையாளம். இந்த எல்லா பொருட்களுடனும் அவர் விளையாடுகிறார். மிக சாதாரணமான புழுவிலிருந்து
மிக மேலான தேவர் வரை எல்லாம் அவரே. இந்த கருத்துக்களை தெளிவாக்க வேண்டும். நமக்கு சொர்க்கம் மற்றும் அதுபோன்ற உலகங்கள் தேவையானால் அவை கிடைக்கும் என்ற கருத்து முதலில் காட்டப்பட்டது. வேதங்களில் மொழியில் சொல்வதானால் ஒருவன் விரும்பியது கிடைக்கும்.